அப்பாடா அப்பதான் டிவியில பார்க்கும்போது அவனோட கொஞ்சம் நான் ஒல்லியா தெரியும். ஓகே, வெல்கம் டு பாக்ஸ் பாக்ஸ். யூ ஆர் வாட்சிங் அடினோ மங்கீஸ். நீங்க மைக் வச்சிருக்கீங்களா? உங்களதோ இல்லை, உங்களே மேட்ச் பண்ணி பேசணும். ஸோ பாக்ஸ் பாக்ஸ் போடுறதே இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா விட்டாச்சு. அதுக்கு மெயின் ரீசன் நான் தான். இவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றான், இவன் எதுவும் சொல்லல. ஒர்க்கு ஹெவியா. என்ன ஹார்ட் ஒர்க் பண்றான்? கமெண்ட்ல பாத்தீங்களா இல்லையா, ஒரு ஃபேக் ஐடியில வந்து போட்டு போயிட்டானே. அவன் வீடியோ போடலன்னா மொத்த வீடியோவே வராது அப்படின்னு இல்லை. ஆனா அது உண்மைதான்டா. அது வந்து அது இன்னும் நானும் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து வைரஸ் ஆட்டம் வந்து ஒட்டிக்கிட்டான். இப்போ அட்ரினா ஃபுல்லா டெம்பிள் மங்கிலேயே போய் ஒட்டிக்கிட்டான் ஒருத்தோட. காலி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு கடைசியே விஜய் கண்டிப்பா வரணும் உட்கார்ற அப்படின்னு சொல்றாங்க. அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் பாக்ஸ் தான் பேசுறது. அது ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிளாக் மங்கில அவனதான் நடுவில் உட்கார வச்சு பேசுறாங்க. ஆமா, கரெக்டா? சரி, பாக்ஸ் பாக்ஸ் வந்துடலாம். நம்ம ஆக்சுவலா கடைசியா வந்து தெரியல எதுக்கு போனோம், ஸ்பெயினுக்கு போகலன்னு நினைக்கிறேன். நீங்க தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களோ? போட்டிருந்தாரு. அது ரொம்ப ஒரு 2 ரேஸ் பேக் தான் போட்டோம். சன்னோட பேக் 2 ரேஸ்லயே மாத்தினாங்கல்ல. ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக் முன்ன பண்ணாங்க அவனுக்கு. சோ அதுக்கு அப்புறமும் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். யூகி வில்லியம்ஸ் வந்து எப்படி வந்து இவனோட பெஸ்ட் அவனோட பெஸ்ட்னு போட்டிருந்தோம். ஸோ கன்சிக்யூட்டிவா போட முடியல. அதுக்கு ரீசன்ஸ் பல, ஒர்க்கு இது அதுன்னு. இப்போ வந்து இவங்க சடனா பாக்ஸ் பேசலான்னு உட்கார வச்சிருக்காங்க. நான் பாக்ஸ் கம்மியா தான் பாக்குறேன், ஃபுல்லா பார்க்கல. லாஸ்ட் ரேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷாக் என்னன்னு வச்சுக்கோங்களேன் தல. ரேஸ் வந்து நீங்க டேட்டாலாம் ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். நான் முன்னாடி வந்து சில ஃபன் ஃபேக்ட் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நிக்கோ ரோஸ்பர்க் வந்து லாண்டோ நாரிஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாப்ல. அதாவது ரேஸ்க்கு முன்னாடி அவன் எடுத்துட்டு போயிட்டான். இது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். என்ன நமக்கு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னா என்ன நல்லதுன்னு தெரியும். கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது அப்படியே உட்காந்துக்கணும், ஒண்ணுக்கு வந்தா போக கூடாது, அப்பதான் சச்சின் அவுட் ஆக மாட்டாரு. அந்த மாதிரி நிக்கோ ரோஸ்பர்க் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். யாரு கிடையாது, மேக்ஸ் வெஸ்டாப்பன் கார் கூட ஒரு செல்ஃபி எடுப்பான். மேக்ஸ் வெஸ்டாப்பன் அந்த ரேஸ் டமால் ஆயிடுவான். ஹாமில்டன் கூட எடுப்பான், டமால். எல்லாரு கூடயும் அவன் பண்ற ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா டமால். ஒன்னு பெரிய இன்சிடென்டா இருக்கும், இல்ல அவங்க DNF ஆயிடுவாங்க எப்படியும். ஸோ இந்த ரேஸ் வந்து ஃபார்முலா 1 ஃபேன்ஸ் டீகோட் பண்ணிட்டாங்க. அவன் போய் கரெக்டா அந்த இதுகிட்ட செல்ஃபி எடுத்துட்டு வந்து டர்ன் கிட்ட எடுத்துருப்பான். ஏன் எடுத்தான் எதுக்கு எடுத்தான் அவனுக்கு தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. நாரிஸ் இல்லையா அதுல? நாரிஸ் இருக்க மாட்டான் அந்த டர்ன்ல எடுத்துட்டு வந்திருப்பான். சோ அந்த டர்ன் கூடயும் எடுத்துருப்பான், மெக்லாரன் கூடயும் எடுத்துருப்பான்னு தெரியல. டர்ன்ல கன்ஃபார்ம் எடுத்துருப்பான். சோ கரெக்டா மெக்லாரன் கூடயும் எடுத்துருக்கான். அது கரெக்டா பாத்தீங்கன்னா நாரிஸ் வந்து கரெக்டா அந்த டர்ன்ல. சரி, இது நம்ம மட்டும் சொல்லல, இது நான் எங்க இருந்து இந்த டேட்டா நான் சொல்றேன்னா, மேட் அண்ட் டாமின்னு F1க்கு வந்து ஒரு அவனுக்கு தான் காட் ஃபாதர் மாதிரி எனக்கு. WTF F1 சொல்லி நம்ம யூடியூப் சேனல் மாதிரி ஃபாரின் யூடியூப் சேனல். அதை விட்டு வெளியே வந்துட்டானுங்க. அவனுக்கு தனியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க சொன்னாலே எல்லாமே கரெக்டா இருக்கும். அதனால அவனுங்க சொல்லியிருக்கானுங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்டேட்டர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ரைட்டு முடிஞ்சிருச்சுட்டு. அதே மாதிரி ஆயிடுச்சு. அது கூட நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் தல. இந்த மாதிரி மெக்லாரனோட ஃபர்ஸ்ட் டிரைவர் யாரு, நாரிஸா பியாஸ்ட்ரி அப்படின்னு. மெக்லாரன் ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் நம்ம சரவணன் கூட பயங்கரமா கோச்சுட்டாரு, நீங்க எப்படி பேசுறீங்களே அப்படி அப்படின்ட்டு. நான் பேசல. நான் ஆக்சுவலா என்ன சொல்றேன், நாரிஸ் நல்ல டிரைவர் எல்லாம் ஓகே தான். இப்ப ஏன் பியாஸ்ட்ரி எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு இருக்கான், எல்லா ரேஸுமே வந்து நல்லா ஓட்டுறான். எனக்கு வந்து நாரிஸ் பார்த்த 2 ரேஸ்லயுமே இப்போ நான் ரெகுலராகவே பாக்குறேன் இந்த சீசன். ஓகே, லாஸ்ட் 2 ரேஸ்லயுமே சரி, அதுக்கு முன்ன இந்த சீசனும் பார்த்தனால எனக்கு நாரிஸ் வந்துட்டு ஃப்ரீ விண்டு, எம்டி ரோடு, நீ வந்து என்ன வேணா ஓட்டுறா, கார் வந்து சூப்பர்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. மூமெண்ட் பின்னாடி மேக்ஸ் இருக்கான், இல்லைன்னா ஃப்ரண்ட்ல நீ ஓவர்டேக் பண்ணணும், நீ ஓவர்டேக் பண்ணாதான் சஸ்டெயின் பண்ண முடியும்ன்ற எல்லா பொசிஷன்லயும் வந்துட்டு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறானோன்றது எனக்கு தோணுது. இதேதான் வந்து லாஸ்ட் இயர் பிரேசிலியன் ஜிபிலயும் நடந்துச்சு. மேக்ஸ் ஒரு சீனா ஒரு ரேஸ் ஓட்டி ஜெயிச்சிருப்பான். எப்பெல்லாம் நாரிஸுக்கு ப்ரெஷர் இருக்கோ அப்ப வந்துட்டு அவன் வந்து கரெக்டான டிரைவ் பண்ண மாட்டேங்கிறான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு அது தாண்டி இப்படி சொன்னாக்க மெக்லாரன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு ஏன்னா நீங்க சொல்ற அதே கான்ட்ராக்ட் தான். நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, அவங்க டெம்பரமெண்ட் கம்மி, கிரிட் கம்மி, அப்படி இப்ப பாலிஷா சொல்லுவேன், டிட்டர்மினேஷன் கம்மி. நான் எல்லா மெக்லாரன் ஃபேன்ஸ்டையும் ஒன்னதான் கேட்பேன், போன வருஷமே உங்கள்கிட்ட நல்ல கார் தான் கொடுத்தோம். நான் ஒண்ணுன்னு வேணா சொல்லிட்டா, 2 பேருமே வந்துட்டு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லைன்னு நான் பியாஸ்ட்ரிக்கும் ஆண்டலியோட ஃபர்ஸ்ட் அந்த இந்த ரேஸோட அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல
மேக்ஸ் இருந்திருந்தானோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கார்லோஸ் சயின்ஸ் கிடையாது லெக்லார்க் இருந்திருந்தானோ ஹாமில்டனே இருந்திருந்தானோ போடு சைட்ல இது அந்த லெஃப்ட் எல்போவா ரைட் எல்போ தூக்கி நீ எங்க நீ போற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. கரெக்ட். அவன் வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு ஐயோ நம்ம வண்டி இடிச்சிடக்கூடாது, பின்னாடி ஒருத்தன் மேக்ஸ்னு வந்து நம்ம சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ்ல இருக்கான், நம்ம 4th முடிச்சன கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஓட்டுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. கரெக்ட். நீங்க ஆனா வந்து பியாஸ்ட்ரி வந்து அதே ரேஸ்ல அந்த வால் இன்சிடென்ட் பார்த்திருப்பீங்க கன்ஃபார்மா. அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டேன்னு கூட சொல்லுவோம். ஆண்டனி இது கன்ஃபார்மா வந்து பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் டே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி போவான் பின்னாடி வருவான், முன்னாடி போவான் பின்னாடி டிஆர்எஸ் ஓப்பன் ஆகும். எனக்கே என்னடா அதுட்டு என்ன எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படியும் லேண்டோ ஜெயிப்பான். என்னதான் மேக்ஸ் ஃபேனா இருந்தாலுமே கார் வந்து தெறிக்க ஓடுது. ஆஸ்காரோ லேண்டோவோ தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வர போறானுங்க, சரி நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனா பாக்குறதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் ரசல். அதுக்கப்புறமேட்டு ஆண்டனிலாம் நான் பெருசா ஓகே பண்ணுவோம், ஆனா இந்த லெவலுக்குலாம் சீன் காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். இவன் முன்னாடி போய் பின்னாடி வரும்போது பார்க்கும்போது இவன் இந்த மாதிரி மேக்ஸ் கிட்ட கூட போட்டது இல்ல, சொந்த டீம்மேட்டை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல. பாலிவுட்ரான்னு ஏதாவது பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நேரத்துல விட்டுருப்பாங்க. போட்டு இது பண்ணிட்டு அது கன்ஃபார்மா பாத்தீங்களா அவன் அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிட்டான். அடிச்ச ஸ்பீடுக்கு வந்து இட் வாஸ் மை மிஸ்டேக். ஸோ அவன் டீம் போய் பியாஸ்ட்ரி போய் சொல்லிட்டு வந்துருவான். ஆனா பியாஸ்ட்ரி வந்து அந்த இடத்துல காமா ஓட்டேக்கணும். அதுல இவன் முன்னாடி போயிடுவான். ஆனா பாத்தீங்கன்னாக்க ஏபிஎக்ஸ் இந்த சைடு போயிடுவான். அவன் சரகன் இந்த சைடு உள்ள இருந்து வந்து திணறிடுவான். ஆஸ்கர் அவன் லேண்டோ திணறிட்டு நம்ம அடிச்சே அவன் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சது. வெளியேந்து பார்க்கும்போது பதட்டப்பட்டு அந்த இடத்துல இடிச்சுட்டான். அது டெஸ்பரேட் மூவ். அது இத வந்து உடனே மெக்லாரன் சன்ஸும் கோச்சு கூடாது. ஒரு போன ரேஸ் நம்ம ரிவ்யூ பண்ணல. போன ரேஸ்ல வந்து மேக்ஸ் ரஸ் பண்ணிருப்பான், முட்டா பைய பண்ணிருப்பான். அது எப்படி விடலாம் நீங்க அப்படின்ட்டு பச்சை, அது எப்படி சொல்றது, கேவலமான ஒரு விஷயம் மேக்ஸ் வந்து பண்ணது. அதை கம்பேர் பண்ணும்போது அவங்க கூட பண்ணிட்டு ஒழுங்கா ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. சரி ஓகே, அந்த டெசிஷன் கரெக்ட்டா F1 சைடுல இருந்து மேக்ஸ் வந்துட்டு அவனை லெட் கோ கொடுக்கிறது அப்பீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து யாருக்கு 3 பேருக்கு நடந்துட்டு இருந்தது ஓவர்டேக்கிங், ரசல் மேக்ஸும் இல்ல ஆண்டனெல்லி கிடையாது, வேற யாருக்கும் ஆயிட்டு இருந்தது. எனக்கு போன ரேஸே வேகா தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பட் அந்த ரேஸ்லயுமே வந்துட்டு எனக்கு அவன் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஜார்ஜ் ரசல் வந்துட்டு ஆல்ரெடி பின்னாடி தான் இருந்தான். இன்ஃபேக்ட் அந்த ரேஸ் கூட வந்துட்டு இல்ல, நீங்க அந்த ரேஸ வந்து டாப் ஆங்கிள் ஒரு கேமரால பாத்துருந்தீங்கன்னாக்கா அது வந்து மேக்ஸோட மிஸ்டேக் மாதிரி தெரியாது. நீங்க நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிருந்தேன். இப்பதான் எனக்கே கொஞ்சம் தான் பிரஷ் பண்ண ஞாபகம் வருது. அதுல வந்து பார்த்தாக்கா மேக்ஸ் டாப் ஆங்கிள் பார்த்தா ரேசிங் லைன்லயும் அவன் பக்காவா இருப்பான். ரசல் தான் வந்து மோதிட்டு போவான். அதுக்குதான் வந்து அவன் டென்ஷன் ஆயிட்டு இது பண்ணிருப்பாங்க. அது ஓகே விட்டுருங்க. இது வந்து லேண்டோ ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணிட்டான். பியாஸ்ட்ரி என் மேலதான் தப்பு அப்படின்னு பெருந்தன்மையா இல்லைன்னா தூக்கி போட்டு மிச்சிருப்பான்னு தெரிஞ்சிருச்சு. ஹேண்டில் பண்ணிட்டான். பியாஸ்ட்ரியும் இப்ப அந்த இடத்துல மேக்ஸோ வேற யாராவது இந்த ரஸ்ஸில் இருந்தா கூட வந்து டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் பிரச்சனை ஆயிருக்காது. ஆனா பியாஸ்ட்ரி பயங்கர காமன் இதுவா வந்து ஓகே, அவன் எந்த கடவுளுக்கு வேண்டான்னு தெரியல, கரெக்டா டயர் பஞ்சர் கூட ஆகல, அவனுக்கு தப்புஸ்டான். அவனுக்கு அதே பேஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு வர போயிட்டான். சோ அது இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஸோட மெயின் வின்னர் வந்து இவன் தாங்க, ரசல். ஏன்னா குவாலிஃபைங் பார்த்தேன் நான், ரேஸை விட குவாலிஃபைங் வெறித்தனமா பார்த்தேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பியாஸ்ட்ரி வந்து டைம் அப் ஆயிரும் P3 தான் குவாலிஃபைங், Q3 பியாஸ்ட்ரி வந்து டைம் அப்பான். ஃபர்ஸ்ட் P1 முடிப்பான் குவாலிஃபைங்ல. கமெண்டேட்டர் வந்து இட்ஸ் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஓவர்டேக் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இல்ல பண்ணுவான். செகண்ட் இவன் பேருனா அடுத்து பார்த்தா பின்னாடியே வந்து மேக்ஸ் செம்ம லேப் அது வைப்பான். அப்பா தலைவன் P1 வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா ஜெயிக்க அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த கனடியன் ஜிபில வந்து உங்களுக்கே தெரியும், கனடியன் ஜிபி தான் நடந்தது. அது கிளியர் கட்டா தெரியும். அதுல எவன்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பின்னாடில இருந்து வருவான் பாருங்க. செக்டார் 1 பார்த்துட்டு இருக்கேன், செக்டார் 2, செக்டார் 3 எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அதாவது 100 ஃபியூ 100 செகண்ட்ல கன்ஃபார்மா P1 வைக்க போறான்டா அப்படின்னு. ரேஸ் செம கிளீன் தலை. முன்னாடி எடுத்தான். நான் வந்து இந்த இடத்துல இப்போ எனக்கு முன்னாடி இருந்தா நீங்க எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. அந்த இடத்துல நான் நினைச்சேன் சரி மேக்ஸ் ஏதாவது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு நினைச்சாக்க ஸ்டார்டிங்லயே பிரச்சனையா இருக்கும்.
மேக்ஸ் வந்து டயரை வந்து போய் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் பிட் பண்றதா இருக்கட்டும், செம்மையா ஓட்டினான் தல ஜார்ஜ். அந்த கேம்ஸ் ரேஸ் சொல்லியே ஆகணும். அப்படியே இந்த ஃபெராரி வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஹாமில்டன் 7 வாட்டி பேசுறான், ஹலோ கடை எப்போ சார் திறப்பீங்க, ஹலோ கடை எப்போ திறப்பீங்க, டேய் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா, பாடுறா, இட் இஸ் ஒர்க்கிங் டேய் சொல்றது வயரே போச்சுன்னு வந்து பிட் பண்றோம் போங்கடான்ட்டு. எனக்கு அப்பவே தெரியும் தல 8th சாம்பியன்ஷிப் லோடிங் இந்த இதெல்லாம் வச்சு முன்னாடி ஜன்னல் முன்னாடிலாம் வச்சாங்கல்ல, பந்தாலாம் இருந்தது வா அப்படின்னு எனக்கு அந்த மேன்செஸ்டர் யுனைட்டட் ஜெயிக்கிற ஃபீலிங் இருந்ததை பார்த்துட்டு. ஆனா வந்து இவனுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கானுங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சயின்ஸ் அங்க பண்ணதெல்லாம் சாகசம். அவனா வந்து பண்ணி இப்ப கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அவனை அந்த பேடக்குள்ள வச்சு கேட்டாங்க இன்டர்வியூல, நீங்க வந்து ஃபெராரி விட்ட வந்து நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்களா ஃபெராரி ரெக்ரெட் பண்ணுவாங்களா? சயின்ஸ் கிட்ட சயின்ஸ் ஒரு சிரிச்சுட்டு போயிடும், அவனுக்கே தெரியும் அவனுக்கு தான் ரெக்ரெட் பண்ண. அந்த ரேஸ்ல வந்து ஆல்பான் நினைக்கிறதுல அவன் செம்மையா ஓட்டி 5th யாரு நேத்து ரேஸா? கனடா ஆக்கான் தான். ஆல்பான் தான் கடைசியா முடிச்சான். அவனுக்கு ஒரு காமெடி பண்ணாங்களே, அந்த இது பறந்துருச்சு. did not finish it. மொனாக்கோ தான் ஃபன்னு. ஆல்பர்ட் வந்துட்டு அதேதான், நீங்க அதே புலம்பல் தான் ஹாமில்டன் பண்ற மாதிரியே தான், டே டயரை மாத்துக்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் மாத்தலான்றப்போ ஒரு 4 கார் அவனுக்கு தாண்டி போகுது. அதுக்கப்புறமா இது பாக்ஸ்ன்ற இதுக்கு மேட்டு பாக்ஸ் எதுக்குலாம் ஒரே சைட்ல கட்டிடுற வண்டி. அதுக்கு முன்னாடி மொனாக்கோ நல்லா இருந்துச்சு, டபுள் பிட் ஸ்டாப். அத பண்ணாம இவனுங்க பண்ணி ஆக்கான் தான் P9 வச்சிருக்கான். இது மொனாக்கோ தான் ஃபன்னு. டபுள் பிட் ஸ்டாப் கம்பல்சரி ஆக்குனானுங்க இந்த ரேஸ்ல. அதனால எல்லாரும் பிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு P5 P6 P7 இதேதான் லெக்லர் கூட இந்த ரேஸ்ல பாவம் பயப்புல வந்துட்டு ஸ்டாப் இல்லாம போலாம் கரெக்டா 3 லேப் இருக்கிறப்போ பாக்ஸ்ல டென்ஷன் இவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச நான் ஃபெராரி வந்து எப்பவுமே பெருசா ஃபாலோ பண்ணது கிடையாது. ஏன்னா மைக்கேல் ஷூமேக்கர்னா எனக்கு ஒரு இரிட்டேஷன். அப்போல இருந்தே வந்துட்டு நான் வந்து பெருசா ஃபெராரி ஃபாலோ பண்ணிட்டாதீங்க தல. மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபார்முலா 1 அவனுங்க எனக்கு ரொம்ப வந்து சாவடிக்கிறானுங்க. நான் வந்து அதான் இப்போ இந்த ரேஸ் வந்து முடிச்சுட்டு ஃபெராரி பத்தி அடுத்து சொல்லணும் என்னன்னாங்க, அவனுங்க வந்து ஓகே அஃப்கோர்ஸ் டீசென்டான பொசிஷன்ல தான் முடிச்சிருக்காங்க. 4th வந்து ஆஸ்கர், 5th வந்து இவன் லெக்லர், 6th வந்து ஹாமில்டன் நினைக்கிறேன். இதுல பியூட்டி என்னன்னா அலான்சோ டாப் 10ல முடிச்சிருக்காப்ல. அவரு கூட வந்து யாராங்க இந்த எஸ்டேபன் ஓகான் முடிச்சிருக்கான். அப்புறமேட்டு யார் ஒருத்தர் ஹல்கன்பர்க் தல, அவன் இந்த ரேஸ் மட்டும் இல்ல போன ரேஸ் ரொம்ப சூப்பரா முடிச்சான். ஸோ மிட் டீம்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த சீசனே ஆக்சுவலா மிட் டீம்னு எதுவுமே சொல்ல முடியாது தல. வில்லியம்ஸும் நல்லா தான் ஓட்டுறாங்க, ஆஸ்டன் மார்டின் டீசென்ட்டா ஓட்டுறாங்க. அது என்னன்னா ஆஸ்டன் மார்டின் டீசென்ட்டா ஓட்டல, அலான்சோ வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல, சொல்லக்கூடாது. அலான்சோ ஃபேன்ஸ் இருந்தாக்கா அவங்களுக்கு புரியும். ஒரு டீசென்ட்டான கார் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மா டாப் 5ல அலான்சோ முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது கேக்குறேன், இப்ப ஹாமில்டன் ஓட்டுறான்ல அதே ஃபெராரி கார் அலான்சோ கொடுத்தா பிரிப்பானா? அது பிரச்சனை டிரைவர் கிடையாது, இன்ஜினியர் கிட்ட பிரச்சனை. அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ண தரலன்னு நினைக்கிறேன். இல்ல டிலே ஆகுது, ஒரு லேப் தள்ளி. இல்ல ஃபெராரி வந்து என்னன்னே தெரியல, அவனுங்க அமாவாசை வந்து பைத்தியம் முடிச்ச டீம் மாதிரி இருக்கானுங்க, ஒண்ணுமே தெரியல. இன்னொன்னு ஷாக் என்னன்னா அடுத்த வருஷம் இம்மாலா இல்ல, அடுத்த வருஷத்துல இருந்து. ஆமா, அது இருந்தா மட்டும் அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு அந்த ஹோம் ரேஸ் வந்து அவங்க அவ்வளவு பெரிய அட்வான்டேஜா பாப்பானுங்க. இன்னும் மாஞ்சா இன்னொரு இமோலா தான் உங்களுக்கு ரொம்ப வருஷம் சண்டை போட்டும் வாங்கினானுங்க. 2020 எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஓகே, அதான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலா 1 வந்து இப்போ வந்து டைட்டில் ஃபேவரட்னு பார்த்தா அவங்க மெக்லாரன் தான். அது சாம்பியன்ஷிப் காம்படிஷனே கிடையாது, டிரைவர் தான் பிரச்சனை. டிரைவர் வந்து இப்படியே போச்சுன்னா ஆஸ்கர் பிஎஸ்டி தான் அன்ஸ்டாப்பபிளா போவான். அவன் ஆஸ்கர் பிஎஸ்டி வந்துட்டு டிஃபென்சிவா தான் வின்னாவை பாக்குறான்னு தோணுது எனக்கு. எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து இனிமேல் போடியம் ஃபினிஷ் பண்ணுவான், 1 ஃபினிஷ் பண்ணுவான். எத்தனை ரேஸ் தெரியுமா லாஸ்ட் சீசன்
எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே P1 எடுத்துருவாங்க. ஆனா P3 P2 கம்பல்சரி எடுத்துக்கிட்டே. அது அவனுக்கு கார் பலன் மடங்கு. நான் இப்ப சொல்றேன் இப்ப ஆஸ்கர் பண்ற மெத்தடும் அதுதான். நான் ஒரு 5 ரேஸ் P1 எடுத்துருவேன். இதுக்கு எடுத்துட்டான். இதுக்கு மேல போறது நான் டிஃபென்சிவா P3 P2 ஏன்னா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே போனா போதும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். ஸ்பிரிண்ட் வேற இருக்கு. நீங்க அந்த டேபிள் பாத்தீங்கன்னாலே மேக்ஸுக்கும் அவனுக்குமே ஆல்ரெடி 40 பாயிண்ட் வித்தியாசம் வந்துருச்சு. சோ 2 ரேஸ் ஜெயிக்கணும்ன்ற நிலைமை 50 பாயிண்ட் அவன் இவனுக்கு 22 23 பாயிண்ட் வந்துருச்சு. தலைவர் பண்ண இது எனக்கு இப்போ என்னன்னாக்கா மெர்சிடிஸ் வந்து அதாவது என்னன்னா P1 P3 அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் போடியம் P1 அட் த சேம் டைம் வந்து டபுள் போடியம் இந்த சீசன். அவன் P3 வர எடுத்து அதுல இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னாக்கா கனடால வந்து 18 வயசு இருந்தா சரக்கு அடிக்கலாமா. அதனால வந்து எதுக்காக சொல்றேன்னா அவன் வேற எங்கேயாவது ஜெயிச்சிருந்து போடியம்ல இருந்தாக்க அவன் கையில சாம்பியன் கொடுத்துருக்க மாட்டான். ஆனா அவன் அந்த ஆண்டனெல்லியோட அந்த ஃபைனல் இன்டர்வியூ மேட்ச் ரேஸ் முடிச்சுட்டு அவர் இன்டர்வியூ எப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்பைடர்மேன் வந்துட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு ட்ரெயினை காப்பாத்திட்டு குழந்தைய போய் ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரிதான் இருந்தது. அந்த ஆக்சுவலி ஆண்டனெல்லி இது பாக்கணும்னா நெட்ஃபிளிக்ஸ்லயே அதுலயே இருக்கு 35 மினிட்ஸ் டாக்குமெண்ட்ரி. அவனை எப்படி அவங்க சூஸ் பண்ணானுங்கன்னு. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு த்ரோபேக் ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அது. ஏன்னு உங்களுக்கு தெரியும் அவனுக்கு தெரியுமா தெரியாது. ஃபேன்ஸ் அங்க எல்லாருமே நின்னுட்டு கிம்மி கிம்மி கிம்மின்னு கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே த்ரோபேக் மூமெண்ட் கிம்மி கிம்மின்னு கடைசியா நான் கேட்டது வந்து ராக்னனுக்கு. சோ அது பயங்கரமா இருந்துச்சு அது கேக்குறது. அவன் வந்து ரொம்ப நீட்டா ஓடுறான். அதே மாதிரி வந்து இவனும் ஆஸ்கார் பத்தியும் ஒரு இது நியூஸ் படிச்சேன் நானு. ரொம்ப லேட்டா தான் கார்டிங்குள்ள வந்து ரொம்ப லேட்டா தான் ரேசிங்குள்ள வந்து ஸ்டார்டே லேட் ஸ்டார்ட். அவங்க அப்பா கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு காசும் பெருசா இல்லாம வேன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ரேஸுக்கு எல்லாம் வெளியே வேன்ல இருந்துட்டு போயிட்டு சரன்னு அடிச்சு அந்த மாதிரிதான் வந்தான். அதனாலதான் வந்து நம்ம ஆளுங்க ஜெயிச்சாக்க ஒரு சோக ஸ்டோரி சொல்லுவானுங்கல்ல அந்த சோக ஸ்டோரியை போட்டுருந்தானுங்க. இல்ல அது என்னன்னாக்கா வி ஒன்லி போஸ்ட் இது என்ன சொல்லுவாங்க அதான் மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே அந்த ஜெயிக்கா இன்னும் ஒரு வாட்டி கூட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கல அதுக்குள்ள எப்படி பேசுறீங்க. அங்க ஒருத்தன் லைட்டா காரு வேகமா லைட்டா ஆனா கூட உங்க கதையை முடிச்சிருவான். மேக்ஸ் 50 பாயிண்ட்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதுல. இப்போ மெர்சிடிஸ் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா ஓடுது காரு. அடுத்த ரேஸ வச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒருவேளை அடுத்த ரேஸ் மெர்சிடிஸ் யூரோப் தானே ஃபோக்கஸ்டா. அடுத்த இவங்களோட ஆஸ்திரியா தானே. சோ இவங்க ஹோம் ரேஸ் அப்புறம் இது சில்வர்ஸ்டோன் வருது. நடுவுல இது வேற அடி போட்டுருக்காங்க. ஹல்கன்பர்க் வந்துட்டு ஆர்பி இவங்க ரெட்புல் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே இவன் சொனடாவோட பிளேஸ்க்கு எத்தனை வாட்டி நான் மாத்துவான் அந்த சீட்டு தான் ராசியில எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. இது மூடிட்டு நம்ம வந்துட்டு அந்த இவனையும் வச்சிருந்துருக்கலாமோ. ரெக்கார்டோ கிடையாது லாஸ்ட் சீசன் ஓட்டிட்டு இருந்தானே பெரேஸ் சர்ஜோ பெரேஸ். அது பார்க்க போனோம்னா அவனுங்க ஆல்பானே வச்சு ஓட்டி இருக்கணும். ஆல்பானை வச்சு நீ உடனே அப்படிலாம் பேசாத. செக்கோ பெரேஸ் இல்லன்னா மேக்ஸோட டைட்டில் இல்ல நான் அது சொல்லல. அவன் ஹாமில்டன் அப்படியே பாக்கெட்டுக்குள்ள சொறி வச்சுட்டு போடா அப்படின்னு போயிடுவான். அது மட்டும் வந்து நான் அது சொல்ல இப்படி போனா ஆல்பான் எல்லாம் சொல்றாங்க இல்ல ஹாமில்டன் 8 சாம்பியன்ஷிப் FIA தூக்குனாங்க. FIA தூக்கல ஒரு மயிரும் தூக்கல. ரேஸ் வந்து ஒரு அந்த ரேஸ் டிஃபெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 செகண்ட்ஸ் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து 1 செகண்ட் 2 செகண்டுக்கும் கொண்டு வந்து நிறுத்தும். காரே வச்சிருவானே ஓட்டி ஓட்டி. இன்ஃபேக்ட் பெரேஸ் வந்து ஒரு சில அந்த சீசன் எந்த சீசன் தெரியல ஒரு 2 வாட்டி வந்து அந்த ஃபாஸ்டஸ்ட் லேப்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தான் தெரியுமா. அந்த மாதிரி வந்துட்டு அதுக்காகவே வந்துட்டு ஒரு 2-3 லேப் முன்ன டயரை மாட்டி அவனை கன்ஸ்ட்ரக்டர் பாயிண்ட் ஏத்துவானுங்க. ஃபாஸ்டஸ்ட் லேப் கன்ஸ்ட்ரக்டர் அவன் வந்து சும்மா எப்படி தெரியுமா இது இப்போ திடீர்னு இப்ப நம்மளே மறதியில பாத்தீங்கன்னா அவன் பி மாதிரி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் உட்காந்து இப்ப எனக்கே ஒரு நிமிஷம் என்னடா இவன் ஓடுறான் ரெட் புல் அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கும். ஆனா உட்காந்து நம்ம கோவிட் டைம்ல எல்லாம் உட்காந்து 2020 அந்த அபுதாபி 21 அந்த சீசன்ல கோவிட் டைம்ல தானே அப்பெல்லாம் உட்காந்து வேலை வெட்டி வேற இல்லையா. அப்ப யோசிச்சு பார்த்தா என்னடா பண்ணிருக்காங்க இவனை போய் நம்ம எப்படி தப்பா 2020ல ரேசிங் ரேசிங் பாயிண்ட் பெரஸ் அடிப்பானு ரெட் புல்லுக்கு சீட்டு பிடிப்பானு. அது சிங்கப்பூர் ஜிபில தானே சொல்ற நீங்க. சக்கேர் ஜிபி நைட் ரேஸ்
P1 வருவான். சரியான ரேஸ் அது. P20 18 இருந்து ஆரம்பிப்பான். என்ன அவனே கூட்டு வந்துடலான்றீங்களா? இல்லண்ணா கூடிக்கிறதுக்கு சொல்லதில்ல, நம்ம தப்பா எதுவும் பேசுவோம்னா நல்ல ஒரு டிரைவர். அவனுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு, அவன் கூட வந்தா காசும் வரும். சோ யாரு ஃபைனான்சியலா எந்த டீம் அடி வாங்குதோ அவனுக்கு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு தான் போவாங்க. அவங்க ஊர்ல இது வேற இருக்குல்ல, ஒரு தனி ஜிபி வேற இருக்கு. மெக்சிகன் ஜிபி வேற இவனுக்காகவே 10 வருஷம் தெரியாம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டானுங்க. அதே மாதிரி தல ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு நம்ம இந்த ஃபார்முலா 1 பத்தி. அதான் நெக்ஸ்ட் ரேஸ்ல வந்து மர்சிடிஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா, மெக்லாரன் இதே மாதிரி அவனுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவனால பாட்டில் பண்ண மாதிரி பாட்டில் பண்ணிடுவான். நான் பாட்டில் கன்ஸ்ட்ரக்டர் பண்ண மாட்டாங்கடா. டிரைவர் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேக்ஸ் அழகா உள்ள போடுவான். நடுவுல வந்து ஏதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி நீங்க அடிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு. இப்போ கூட ஒரு சில இது போட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா இந்த F1 மூவி பிரீமியர்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. மேக்ஸ் பாட்டு உட்காந்து ஓட்டிட்டு இருக்கான் காரு. அதுவும் தப்புதான்னு வச்சுக்கோங்க. அவன் மட்டும் ஓட்டல, 6 டிரைவர் இங்க இல்ல. நியூஸுக்காக இப்ப என்னன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதை பண்ணாரு. ஒன்னும் இல்லை, இன்னைக்கு பாக்குறேன் 10 players who scored from corner kick அப்படின்னு. கார்னர் கிக்லயே கோலு, அதுக்கு ரொனால்டோ ஃபுட் இருக்கு. எதுக்கு ரொனால்டோ? அவன் அடிக்கவே இல்லை. எனக்கும் தெரியும், ஊருக்கு தெரியும். டோனி க்ரூஸ் போட்டதான் அவன் அடிச்சிருக்கான். டேவிட் பெக்கம் அடிச்சு அவன்லாம். ஆனா ரொனால்டோ ஃபோட்டோ அந்த மாதிரிதான் மேக்ஸ் F1க்கு. டேய் ஹாமில்டன் வரல, ஹாமில்டன் பெரிய ஆளு, ஹாமில்டன் தான் ப்ரொடியூசர். அவன் ஸ்கிரீனிங்ல இல்ல வரல. என்னடா அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பண்றீங்க நீங்க? இவனுக்கு ஃபார்முலா 1 பேஜஸ் எல்லாமே இந்த வேலையை பண்ண வேண்டியது. நம்ம கூட அதை பண்ணலாம், பண்ணாதான் வேலைக்கு ஆகும் போல. பாடுறான் தலைவனை பாடுறான்னு ஏத்தி விட்டு பேண்ட் சத்தம். ஆக்சுவலி அந்த படத்திலேயே ஒரு ஃப்ரேம் வரும்ல, பிராட் பிட் மேக்ஸ் தான் நிப்பாங்க. அது போன சீசன் அவன் ஃபர்ஸ்ட் வந்ததுனால வச்சிருந்தாங்கடா. ஹாமில்டன் ஃபர்ஸ்ட் வந்திருந்தா அவன் தான் வந்திருப்பான். ப்ரொடியூசர் வேற வந்து அது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது தப்பா திரும்ப இந்த பெட்டிஷ் மைண்ட் செட் தான். FIAக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் டிரைவரை வைக்கணும்ன்றது தான் ஆர்வம் எப்பவுமே. அது வந்து மேக்ஸ் பிரிட்டிஷா இல்லையே அவனுக்கு. வருஷத்தோட அவன் ஹோம் ஜிபியும் கிளம்புது. சாண்ட்ரோ ஆட்டோ சொல்லிட்டான்.